ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சர்வேயிங் அண்ட் லெவலிங்கில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் பார்ட் பை கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங், நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். ஸோ இதனால் பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் செயினிங், நெக்ஸ்ட் பியரிங். ஸோ பியரிங்கில் அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ட்ரூ மெரிடியன் ஆர் ட்ரூ பியரிங், மேக்னெட்டிக் மெரிடியன் ஆர் மேக்னெட்டிக் பியரிங். ஸோ இதனால் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரூ பியரிங்னா ஹரிசாண்டல் ஆங்கிள் வித் ட்ரூ மெரிடியன் அண்ட் ஒன் ஆஃப் த லைன். மேக்னெட்டிக் மெரிடியன்னா direction shown by the magnet needle. Next, compass. So what is the type of compass? Next, temporary adjustment of prismatic compass. இந்த 3 ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ ட்ரூ மெரிடியன் வந்து magnetic meridian, if it lies to the magnetic meridian, if it lies to the east, it is called as a declination east. So if it lies to the west, it is called as a declination west. So இதில் வந்து ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. சில நேரம் 2 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்க, how to convert this true meridian or magnetic meridian வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு magnetic meridian plus or minus declination. ஸோ வந்து டிக்ளினேஷன் ஈஸ்ட்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் சைன் போட்டு ட்ரூ பியரிங் கால்குலேட் பண்ணுங்கள். சப்போஸ் டிக்ளினேஷன் வெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மைனஸ் சைன் போட்டு ட்ரூ பியரிங் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் கேட்குறாங்க 2 மார்க்ஸில், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் அட்ராக்ஷன். லோக்கல் அட்ராக்ஷன் தெரியும். ஸோ டியூ டு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால தேர் வில் பி அ சேஞ்ச் இன் த டிக்ளினேஷன் ஆஃப் த நீடில். ஸோ இட் இஸ் கால்ட் இஸ் லோக்கல் அட்ராக்ஷன். ஐசோகோனிக் லைன்னா பாயிண்ட் ஆஃப் சேம் டிக்ளினேஷன், அகோனிக்னா 0 டிக்ளினேஷன். டிப் இது பார்த்துக்கோங்க, இது கேட்டிருக்காங்க. இன்க்ளினேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில் வித் ஹரிசாண்டல். ஸோ அட் ஈக்குவேட்டர் வந்து டிப் 0, போல் வந்து டிப் 90 டிகிரி. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் பிளேன் டேபிள் சர்வேயிங். ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து சப்போஸ் 13 மார்க்ஸில் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் பிளேன் டேபிள் சர்வேயிங். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸிங், அடுத்து செட்டிங்கில் 3 இருக்குது, லெவலிங், சென்டரிங் அண்ட் ஓரியன்டேஷன். தேர்ட் வந்து சைட்டிங் த பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் பிளேன் டேபிளில் 2 இருக்குது, பை ரஃப் காம்பஸ், பேக் சைட்டிங். மெத்தட்ஸ் ஆஃப் பிளேன் டேபிள். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, 13 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டாக படிச்சுக்கோங்க. ரேடியேஷன், இன்டர்செக்ஷன், ட்ராவர்சிங், ரிசெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மெத்தட் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பிளேன் டேபிளில் வந்து மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட் 2 மெத்தட் தான் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபார் லொக்கேட்டிங் த பிளேன் டேபிள் ஸ்டேஷன். ரிசெக்ஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 4 மெத்தட்ஸ் இருக்குது. 3 பாயிண்ட் ப்ராப்ளம், 2 பாயிண்ட் ப்ராப்ளம். இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 பாயிண்ட் ப்ராப்ளமில் இந்த 3 மெத்தட் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளேன் சர்வேயிங், ஜியோடெட்டிக் சர்வேயிங். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதோட 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ பிளேன் சர்வேயிங்னா எர்த் இஸ் கன்சிடர்ட் அஸ் பிளேன். ஜியோடெட்டிக் சர்வேனா the shape of the earth வந்து it is taken into account. plane surveyingல வந்து all triangles are considered as plane triangle. here வந்து it is considered as spherical triangle. so next true meridian இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ 13 மார்க்ஸில் பிளேன் டேபிளில் 3 பாயிண்ட் ப்ராப்ளம், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பிளேன் டேபிள், மெத்தட்ஸ் ஆஃப் பிளேன் டேபிள் சர்வேயிங் இருக்கா? ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ரேடியேஷன், இன்டர்செக்ஷன், ட்ராவர்சிங், ரிசெக்ஷன். ஸோ அந்த மெத்தட்ஸு, பிளேன் டேபிள் ஆக்சசரிஸ், நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோன்னு 2 மார்க்ஸில் பார்த்தோமா, அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. காம்பஸில் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. லோக்கல் அட்ராக்ஷன் ப்ராப்ளம் ஆர் இன்டீரியர் ஆங்கிள் கால்குலேஷன் ப்ராப்ளம் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் டிக்ளினேஷனில் ப்ராப்ளம் வந்து 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. செயினில் வந்து பிளாட்டிங், ரேஞ்சிங், எரர்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் இன் எரர்ஸ் இருக்கா, டியூ டு புல், ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் செயின். ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் இன் செயின் சர்வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel. Follow our channel for more updates.